ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல மார்க்க கருத்துக்களை அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் இருந்து சென்ற வாரத்தில் இருந்து மிக நீண்ட நபிமொழிகள் என்கிற தலைப்பில் நாம் அதிகம் வாசிக்க தவறிய, அதனுடைய நீளத்தை காரணம் வைத்தே நாம் தவறவிட்ட சில நபிமொழிகளையே மையமாக வைத்து இந்த தலைப்பை நாம் அறிவிப்பு செய்து இந்த வாரத்தில் இரண்டாவது தலைப்பை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சென்ற வாரம் சஹீஹ் புகாரியினுடைய 7வது நபிமொழி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஷாம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஹெர்குலிஸ் என்கிற மன்னருக்கும் அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் அப்போது அந்த நேரத்தில் காஃபிராக இருக்கும்போது அவருக்கும் நடைபெற்ற ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடல். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை கிறித்துவ மன்னராக இருந்த ஹெர்குலிஸே உறுதியிட்டு சொன்ன ஒரு தகவலை நாம் சென்ற வாரம் அறிந்து கொண்டோம். இந்த வாரம் அடுத்த ஒரு நீண்ட நபிமொழியாக சஹீஹ் புகாரியின் 4418வது நபிமொழி. நபிகளாருடைய காலத்தில் ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை, எவ்வளவு பெரிய சித்திரவதைகளை அவர் சந்தித்து பிறகு மகிழ்ச்சியை அடைவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான் என்பதை மிக நீண்ட இந்த நபிமொழியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எந்த நபித்தோழரை பத்தி பார்க்க போறோமோ அவர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். காப் இப்னு மாலிக் என்று அழைக்கப்படுகிற நபித்தோழர். இந்த காப் இப்னு மாலிக் என்பவர் யார் என்றால் அன்சாரி தோழர்களில் ஒருவர். இவர் முஹாஜிர் கிடையாது. மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த, ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர் இவர் இல்லை. மதீனா நகரத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய அன்சாரிகளில் ஒருவர் இந்த காப் இப்னு மாலிக். இவர் எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்னா, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வரதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாகவே அக்கபா என்கிற ஒரு ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகளோடு ஏற்படுத்தினார்கள். 2 அக்கபா உடன்படிக்கை நடந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வரதுக்கு முன்னாடியே ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த மதீனா நகரத்தை சார்ந்த மக்கள் வரும்போது முதல் முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 12 நபர்களை அழைத்து அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. அந்த 12 பேர் அடுத்த வருஷம் வரும்போது ஒரு 70 பேர் கூட்டு வந்துட்டாங்க. 70 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த காப் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர். அப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பது மதீனா பிரவேசத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டார். இவர் சொல்லுகிறார், இந்த அறிவிப்பினுடைய ஆரம்ப தகவலாக சொல்லுகிறார், நான் நபியோடு எல்லா யுத்தத்தில் கலந்து கொண்டேன். ஒரு 2 யுத்தத்தில் கலங்குறார். 2 யுத்த களத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. ஒன்று பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தம் இஸ்லாத்துல மிக முக்கியமான யுத்தம். அந்த யுத்தத்துல உள்ள நுழைஞ்சிட்டாலே அவர் சொர்க்கவாசின்னு அர்த்தம். அந்த குடுப்பனை பல முக்கியமான நபித்தோழர்களுக்கு கிடைக்கல. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு அந்த குடுப்பனை கிடைக்கல. காரணம், அவருடைய மனைவி இயலாமல் கடந்ததால் அவர்களை கவனிப்பதற்காக வேண்டி உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு வரல. இன்னொரு ரசூல் அந்த யுத்தத்துக்கு வராதவங்களை கண்டிக்கவும் கிடையாது. ஏன்னா அது யுத்தம்ன்ற அடிப்படையில் போகல. நம்முடைய செல்வங்களை அபு சுஃபியான் பறித்து கொண்டு டமாஸ்கஸ் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கிறார், மதீனா ஓரத்தை ஒட்டி. அவர்கிட்ட இருந்து நம்ம செல்வத்தை வாங்குறதுக்கு போறோம்னு போன இடத்துல அது யுத்தமாக மாறியது. அப்ப இந்த யுத்தத்துல இந்த காப் இப்னு மாலிக் கலந்து கொள்ளல. அப்போ ஒரு முஸ்லிமா தான் இருக்கிறார். அவர் பிற்காலத்துல சொல்றாரு, நான் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளவில்லை. காரணம், ரசூலுல்லாஹ் யாரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடல. கட்டாயப்படுத்தினா தானே போகணும். கட்டாயப்படுத்தினா நான் ஊர்ல இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2வதாக நான் நிராகரித்த இன்னொரு முக்கியமான யுத்தம் தபுக் யுத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு சந்தித்த முக்கியமான மிகப்பெரிய யுத்தங்களில் இந்த தபுக் என்கிற யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி தான் இந்த செய்தியே, இந்த சம்பவமே. என்ன நடந்தது, இவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ் இவரை எப்படிலாம் சுத்தல்ல விட்டான், பிறகு இறைவன் எப்படி இவரை அரவணைத்துக் கொண்டான் என்ற மிக சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில்
ஒரு ஈமான் கொண்டவருக்கு இப்பெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை அவர் சந்திச்சிருக்கிறார். அந்த பிரச்சனைகளுக்குரிய தகவலைத்தான் இந்த 4418வது நபிமொழியில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தபுக் யுத்தத்தை, அந்த காப் இப்னு மாலிக்குடைய செயலை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த யுத்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கணும். ரசூலுல்லாஹ் பொதுவா ஏதாவது யுத்த களத்துக்கு போறோம் அப்படின்னா அதை ரகசியமாக பேசுவாங்க. எந்த நபி தோழர்கிட்ட சொன்ன வெளியே போகாதோ அவங்கள்ட்ட மட்டும் சொல்லுவாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் செய்தியை பாஸ் பண்ணிடுவாங்க. என்னைக்குமே எந்த யுத்தத்துக்குமே இந்த யுத்தத்துக்கு போறோம்னு பகிரங்கமா நபி பேசினது கிடையாது. இந்த தபுக்கு பேசியிருக்கிறாங்க. மற்ற யுத்தத்துக்கு இந்த யுத்தத்துக்குள்ள வேறுபாடு என்ன? நம்ம ஹந்தக்கு போறோம், உஹதுக்கு போறோம், ஹைபருக்கு போறோம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. ஏன்? நபி தோழர்களோடு சில நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. யாரு காதுக்கு போகும், எவன் தகவலை சொல்லுவான்னு தெரியாது. அதனால ரகசியமாக ரசூலுல்லாஹ் மேற்கொள்வாங்க. சில பேருக்கு சொல்லவே மாட்டாங்க. வாங்க யுத்தத்துக்கு போகணும் கூட்டு போயிருவாங்க. எங்கேயோ போறோன்னு கையை காட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு ரசூலுல்லாஹ் கூட்டு போயிருவாங்க. அப்படித்தான் பல யுத்தம் நடந்தது. ஆனால் இந்த தபுக் இருக்குது, தபுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம போக போறது தபுக்கு தான், அங்கதான் யுத்தம் நடக்க போகுது, அங்க இருக்கிற யூத மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய யுத்தம் தான் இது. எதனால அப்படின்னா மிக நீண்ட தொலைதூரம் பயணப்பட்டு போய் அங்க யுத்தத்தை சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறது இருக்குது, அதுவே பெரிய சிரமம். ரசூலுல்லாஹ்ட்ட இந்த நேரத்தில் யுத்தத்துக்கு வாங்கன்னு கட்டாயப்படுத்தி ரசூலுல்லாஹ் எல்லா நபித்தோழரும் கூப்பிடுறாங்க. அப்ப சில ஏழை நபித்தோழர்கள் வந்ததாக சூரா தௌபால அல்லாஹ் பேசுறான். சில ஏழை நபித்தோழர்கள் வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தத்துக்கு கூட்டு போங்கங்கறாங்க. அப்ப நபி சொல்றாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, மக்களுக்கு ஏற்ற வாகனம் இல்லை. இப்ப பிரச்சனை என்ன? மக்களுக்கு ஏற்ற வாகனம் இல்லை. ஒரு வாகனத்துக்கு 3 பேர் நம்ம போட்டிருக்கிறோம், அதுவே சிரமம். 3 பேர் போனா வாகனத்துக்கு பாதிப்பு, அந்த ஒட்டகம் செத்துரும். அப்ப 2 பேர் மேல உட்காரணும், ஒருத்தர் நடக்கணும்ன்ற சம்பவம் இந்த யுத்தத்துக்கு வந்தது. அது அப்ப நம்ம அதுக்கே மக்களை ஸ்பிளிட் பண்ணி தான் அனுப்புறோம். நாங்க மேற்கொண்டு ஆட்கள் போதுங்கிற அளவுக்கு இருக்க ஆட்கள். அதனால் வாகனம் இருந்தா யுத்தத்துக்கு வர்றது கட்டாயம். வாகனம் இல்லைன்னா உங்களை கூப்பிட மாட்டேன், நீங்க வராதிங்க, போயிருங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த நபித்தோழர்கள், ஏழை நபித்தோழர்கள், அவங்க வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு வீட்டுக்கு போறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லாஹ் யஜிஉ மா யுன்ஃபிகூன். தங்களுக்கு தர்மம் செய்ய எதுவுமே இல்லையே என்று வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து ஒரு கூட்டம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல என்ன கிடையாது, குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். தௌபாவில் இப்படி ஒரு வசனம். அப்ப இந்த தபூக்குக்கு பல மக்கள் வர முடியாத நிலையில இருந்து கூட ஆசைப்பட்டு ஓடி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் விரட்டி விட்டாங்க, நீங்க வராதீங்க, உங்களுக்கு வாகனம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நடந்து வரோங்கிறாங்க. நடந்து போற தூரம் கிடையாதுங்க. நான் ஏன் 3 பேரை போட்டு ஒரு வாகனத்துக்கு கொடுக்கணும்? என்ன காரணம்? நடக்க முடியாது, நீங்க போறதுக்குள்ள வஃபாத் ஆயிருவீங்க. அவ்வளவு பெரிய தூரம் அது. அது நடந்து போயெல்லாம் நீங்க சண்டை போட முடியாது. வாகனம் இருந்தா வாங்க, இல்ல வீட்டுல போய் உட்காருங்க, உங்களுக்கு இந்த யுத்தம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த தபூக்குடைய யுத்தம் என்பது வெறும் தொலைதூரம் மட்டுமல்ல, கடுமையான வெயில் உஷ்ணம் நிறைந்த காலம். அது பேரிச்சம்பழங்கள் பழுத்து அதுவாக உதிர்ந்து விழுகிற காலம்னு இந்த காப் இப்னு மாலிக் அறிவிக்கிறார். அவ்வளவு மோசமான வெயில் அது. அப்ப அந்த நேரத்துல இந்த காப் இப்னு மாலிக்கு உடல் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்குது. அவரே சொல்றார், எனக்கு அந்த நாள் மாதிரி, அந்த கால பொழுது மாதிரி உடல் ஆரோக்கியம் அதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. என்கிட்ட 2 வளமான ஒட்டகம் இருந்துச்சு. அங்க ஒட்டகமே இல்லைன்னு போர்க்களத்துக்கு கலந்துக்க முடியாம அழுதுகிட்டு போற ஒரு கூட்டம். இவர்கிட்ட எத்தனை ஒட்டகம் இருந்துச்சா? என்கிட்ட 2 ஒட்டகம் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் யுத்த களம் தபூக்கு தான் சொல்லிட்டாங்க, போகணும்னு சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் அவ்வளவு மக்கள் ஆரவாரத்தோட அந்த யுத்த களம் புறப்படுறாங்க. ஒருவேளை அந்த யுத்த களத்திலிருந்து யாராவது மிஸ் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது கணக்கு. அந்த அளவு கூட்டம். நபி மனிதர் தானே, பல்லாயிரக்கணக்கான பேர் வராங்க, அதுல ஒரு ஆள் 2 ஆள் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் 2 ஆள் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருமா? முக்கியமான ஆள்னா தெரியும். ஏன்னா அபூபக்கரை காணும்னா அபூபக்கர் ரசூலுல்லாஹ் கூடயே இருப்பாங்க, உமரை காணும், உஸ்மானை காணும், அலியை காணும், கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தபூக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் புறப்படும் போது அலி ரலியல்லாஹு அவர்களை ஊருக்கு காவலரா வச்சுட்டு போறாங்க. தபூக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அவங்களை அழைக்கிறாங்க, அலியே எங்க கூட நீங்க யுத்தத்துக்கு வரக்கூடாது, நீங்க என்ன செய்யுங்க, மக்களை பாதுகாக்க, நம்ம ரொம்ப தூரம் போறோம், இதை காரணம் வச்சு வேற ஒரு கூட்டம் வந்து மக்களை அழிச்சிடலாம், பெண்களை, குழந்தைங்களை, முதியவர்களை அழிச்சிடலாம். அப்ப யாராவது இங்க இருக்கணும், இருந்தாதான் கரெக்டா இருக்கும், நீங்க இருங்கன்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு விருப்பமே இல்லை, இல்ல என்னையும் கூட்டுப்பாங்க, எல்லா யுத்த காலத்துக்கும் நான் வந்திருக்கிறேன், இது வரைக்கும் ஒரு யுத்த காலம் மிஸ் ஆகல, கடைசியான அந்த ஹைபர் வரைக்கும் வந்திருக்கிறேன், அந்த ஹைபர்ல இஸ்லாமிய சேனையின் கொடியை பிடித்தவர் இந்த அலி, என்ன எப்படியாவது கூட்டு போயிருங்கிறார் அவர். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியே, மூசாவிடத்தில் ஹாரூனுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து மாதிரி என்கிட்ட உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு போதாதான். நாங்க இந்த சம்பவம்லாம் இந்த இடத்துல வந்தது, இந்த செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹ் இங்க சொன்னது. நீங்க இருங்க, இங்க யாராவது இருந்துதான் ஆகணும், நான் உங்களை நம்பி உட்கார வைக்கிறேன், நீங்க தான் இருக்கணும், நாங்க யுத்த களத்துக்கு போறோம். ரசூலுல்லாஹ் புறப்பட்டு வராங்க.
அந்த புறப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரசூலா பயண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கிறாங்க. சாப்பாடு, தண்ணி, வாகனத்தை கரெக்டாக அதை வந்து தூங்க வச்சு அதுக்கான உணவெல்லாம் கொடுத்து ரெடி ஆக்கி வைங்க அப்படிங்கிறாங்க. எல்லா நபி தோழர்களும் தங்கள் வாகனத்தை ரெடி ஆக்குறாங்க. நான் என்ன நினைச்சேன், அவர் காப் இப்னு மாலிக் சொல்றாரு, நான் என்ன நினைச்சேன்னா காலையில போவேன், ரெடி ஆக்கலாம்னு போவேன், அப்படியே அசம்பந்தமா திரும்பி வந்துடும், செய்யவே மாட்டேன். இந்த செயல் நமக்கு, இந்த செய்தி நமக்கு சொல்ற ஒரு காரியமே, எதையுமே ஆற போடவே கூடாது. ஆற போட்ட இவர் ஏற்பட்ட பாதிப்பு நமக்கு ஏற்படும். ஒரு செயல் இன்னைக்கு செய்யணும், அதை நம்ம செய்யவே மாட்டோம். இன்றைக்குள்ளது நாளைக்கு, நாளை மறுநாள், அடுத்தடுத்த நாட்கள் கடத்துவோம். உண்மையிலே வேற ஒரு வேலை இருந்து அந்த செயலை செய்யலைன்னா வேற, எதுவுமே இல்லை சோம்பலாக அந்த காரியத்தை கடத்திட்டோன்னு வைங்களேன், அது பெரிய பிரச்சனையே வந்து நிற்கும். வீட்டில் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது ஆரம்பிச்சு ஹோம்ஒர்க் எழுதுறது வரைக்கும் இந்த பிரச்சனை உண்டு. இன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும்ல, இதைத்தான் இவர் தப்பு பண்ணிட்டார். இவர் காஃபிர் கிடையாது, காப் இப்னு மாலிக் யாரும் இல்லை, காஃபிர் இல்லை, முனாஃபிக்கு கிடையாது. அவர் ஒரு அக்மார்க்கு ஈமான் கொண்டு ஒரு சஹாபி, அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டார். அப்ப அந்த அளவிற்கு ஒரு ஈமானி உறுதி கொண்ட ஒருவர், இவர் செஞ்ச தப்பு என்னன்னா, அப்புறம் பார்த்துக்குவோம், நமக்கு தான் உடல் ஆரோக்கியம் இருக்குத, அவங்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணுவாங்க, நமக்கு 1 மணி நேரம் ஆகாதா ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு, அப்புறம் பார்த்துக்கோன்னு விட்டுட்டார். சஹாபாக்களை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான பேர் அழைச்சிட்டு ரசூலா தபுக் யுத்தத்தை நோக்கி புறப்படுறாங்க. இவருக்கு அப்போ சிந்தனை வருது, கிளம்புவோமா, என்ன பேர போறாங்க, தபுக் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு போனாலும் நம்மகிட்ட ஒட்டகம் அவ்வளவு தெளிவா இருக்கு, ஏறி உட்கார்ந்து பயணிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க தபுக் அடையறதுக்கு முன்னாடி கூட்டத்தை நம்ம அடைஞ்சிடலாம், பொறுமையா போவோம்ட்டு ஆற போடுறாரு. இதுதான் இந்த சம்பவத்தில் அவர் செஞ்ச ஆகப்பெரிய தவறு. இதுதான் இவர் பண்ணிட்டார். இப்படி பண்ணியதனுடைய நிகழ்வு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அப்படியே ஆற போடுறாரு. நாட்கள் அப்படியே கடக்குது, அங்க யுத்தம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சில நபி தோழர்ல பேரை குறிப்பிட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான சில ஆட்களை காணும்னா கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, காப் இப்னு மாலிக் எங்க ஆளை காணுமேன்ட்டாங்க. பிடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். சில நபர்கள், அங்க இருக்கக்கூடிய சில குலத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்கும்போது ஆளு ரொம்ப நல்ல தெளிவாக தான் இருந்தார், வர முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே அவர்கிட்ட கிடையாது, நல்லா தானே இருந்தாரு, அவர் வந்து ஏதோ ஒரு நயவஞ்சகத்தனம் காரியத்தை பண்ணிட்டாரு போல அப்படின்னு சில பேர் அவருக்கு எதிராக பேசும்போது, முஆது பின் ஜபல் ரதியல்லாஹு அவர்கள், 4 குர்ஆன் கற்ற 4 அறிஞர்கள் உண்டு, அதுல ஒருத்தர் முஆது பின் ஜபல். ரசூலுல்லாஹ் காலத்திலே மதீனாக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசல இமாமாக செயல்பட்டவர் இந்த முஆது பின் ஜபல். அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்த வரைக்கும் காப் இப்னு மாலிக் எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, அவர் காஃபிர் முனாஃபிக்லாம் சொல்ற மாதிரி இல்லை, வரல, உண்மையில அவருக்கு என்ன ரீசன் நமக்கு தெரியல, நம்ம அப்படி சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் தோழர் காப் இப்னு மாலிக்காக சாதகமாக பேசுகிறார். யுத்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் ஊரு திரும்புறாங்க. இப்போ ஊரு திரும்பும் போது அவருக்கு கடுமையான பயம். எதனால பயம், என்ன பதில் சொல்ல போறேன் இப்போ. ஏனென்றால் நபி அவர்கள் ஒரு பயணத்தை முடித்து விட்டால் ஊரு திரும்பிய உடனே நேரம் மஸ்ஜிதுக்கு போவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, பள்ளியில உட்கார்ந்துருவாங்க, மக்களை சந்திச்சுட்டு தான் அடுத்து வீட்டுக்கு போய் குடும்பத்தை சந்திக்கிறது. அதுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் எங்க போறது இல்லை, குடும்பத்துக்கு போறது இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் விசாரணை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. என்ன சொல்ல போறோம், நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும். ஊர்ல யாரெல்லாம் இருந்தாங்க, யார் நயவஞ்சகர்களோ அவர்கள் இருந்தார்கள், யார் போருக்கு போக முடியாத முதியவர்கள், பார்வையற்றவர்கள், ஊனமுற்றோர்கள், சிறுவர்கள், பெண்கள், அல்லது நபியால் பணி நியமனம் செய்யப்பட்ட அலி ரலியல்லாஹு அவர்களை போன்று, இவங்களை தவிர வேற யாரும் இல்ல ஊர்ல கிடையாது. இப்ப இவரும் ஊர்ல சுத்திட்டு வர்றாரு. யுத்த களம் நடைபெறும் போது அப்போ ரசூலுல்லாஹ் யுத்த களத்தை முடித்து விட்டு ஊர் திரும்பி மதீனா நகரத்துல பள்ளிவாசல வந்து உட்கார்ந்து தொழுது முடித்து விட்டு அமர்ந்து, யாரெல்லாம் யுத்த களத்துக்கு வரலையோ அவங்க வந்து காரணத்தை சொல்லி அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க. வேற யார்கிட்ட எந்த கொஸ்டினே கிடையாது, விசாரணே கிடையாது. ஏன்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை, வைத்த வழி, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு போ. உனக்கு என்ன பிரச்சனை, மனைவிக்கு முடியாம கடந்தா நான் தான் காப்பாத்துறேன், வேற யாரு இருப்பா, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு போ. எந்த ரீசனுமே இப்ப நோன்றதெல்லாம் இல்லை. உண்மையா உனக்கு வைத்த வழியான போய் டெஸ்டா பண்ண முடியும், நீ எதனால ரீசனா சொல்லு, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. இவர் பொய்ய திட்டமிட்டு வச்சிருக்கிறார், ஒரு பொய் பேசிடுவோம், எதையாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்துருவோம், நம்ம ஒண்ணு இவ்வளவு நாள் பாவி கிடையாது. இவர் குடும்ப மக்களோட மஷூராலாம் பண்றார், என்ன செய்யலாம். அப்ப குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லிருங்க, நபி கிட்ட இது நாள் வரைக்கும் நீங்க கெட்ட பேர் வாங்கினது இல்லை, இந்த இடத்துல வாங்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து வரும்போது ஒரு பொய்யை முடிவெடுத்து போறாரு. நபியை பார்த்தோன்னு பொய்யை மறந்துட்டார், என்ன பேசணும்ன்றத மறந்துடுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போறார். ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மற்றவங்களையெல்லாம் பார்த்த விதம் வேற, காப் இப்னு மாலிக்க பார்த்த விதம் வேற. கொஞ்சம் கோபத்துல உள்ளவர் சிரிச்சா எப்படி இருக்கும், அப்படி என்ன பார்த்து சிரிச்சாங்க அப்படிங்கிறார் இவர். ரசூலுல்லாஹ் முன்னாடி நான் போய் உட்கார்றேன்.
உட்கார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரே சத்தியமா சொல்றேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார், மொத்தத்தையும் சொல்லிட்டார். எனக்கு இப்ப இருந்த ஆரோக்கியம் மாதிரி இதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் இருந்தது இல்லை. என்கிட்ட 2 ஒட்டகம் இருந்துச்சு, 2மே திடகாத்திரமான ஒட்டகம். போருக்கு வராம இருக்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் வரல அல்லாஹ்வின் தூதரே, இதான் உண்மைன்ட்டார். எதையாவது போய் சொல்லி இருக்கணும்ல, இவர் போய் சொல்லல, உண்மைன்ட்டார். இதை ஏன் நான் உண்மையை சொல்றேன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. நான் வேற யாரா இருந்தாலும் இங்க போய் சொல்லிட்டு போயிருப்பேன். ரசூலுல்லாங்கிற இந்த இடத்தை தவிர வேற யாரு இருந்தாலும் சரி, என்னத்தையா சொல்ல போறேன், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான். யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் இருக்கிறான். அவனுக்கு இது தெரியும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாம்னா உங்க முன்னாடி அடுத்த முகத்தை முடிக்க எனக்கு அது விருப்பமா இருக்காது. அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் திடகாத்திரமா தான் இருக்கிறேன், என் வாகனம் திடகாத்திரமா தான் இருக்குது. நான் நினைச்சா வந்திருக்க முடியும், நான் வேணும்னு வரலன்ட்டார். இந்த அசம்பந்தம், ஒரு சோம்பல்தனம், அது என்னை இந்த செயலுக்கு, இந்த போர்க்களத்துக்கு வரவிடாமல் தடுத்துருச்சுட்டார். இதுதான் சத்தியம்ங்கிறார். ரசூல் என்ன பண்ண சொன்னாங்க, நயவஞ்சகர்கள் அத்தனை பேர் சத்தியம் பண்ணும்போது ரசூல் அமைதியா இருந்தாங்க. இவர் சத்தியம் பண்ணணும் ரசூலா சொல்றாங்க, அப்படியா நீங்க உண்மையை தான் சொல்றீங்க, நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அவரும் போயிட்டார். அவர் போன உடனே பனு சாலிமா என்ற ஒரு கோத்திரத்தவர்கள் இந்த காப் இப்னு மாலிக்கை சந்தித்து பேசுறாங்க. நீங்க ஒரு நல்லதை செய்தால் அது உங்களுக்கு நெருக்கடி தந்தா எப்படிலாம் பிரச்சனை வரும்ன்றதை பாருங்க. இந்த பனு சாலிமா கோத்திரத்தவர்கள் என்ன பண்றாங்க, காப் இப்னு மாலிக்க, இது நாள் வரைக்கும் நீ ஒரு பாவம் பண்ணிருப்பியா, ஒரு வக்து தொழுகை விட்டுருப்பியா, ஒரு நாள் ஏதாவது மது இருந்திருப்பியா, ஒரு பிரச்சனை பண்ணி ஒண்ணும் கிடையாது. நீ செஞ்சது இந்த ஒரு தப்பு. இந்த ஒரு தப்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட நீ பொய்ய சொல்லி தப்பிச்சிருக்கலாம்ல. நபி என்ன பண்ணிருப்பாங்க, உன்னுடைய பழைய காலத்தை பார்த்திருப்பாங்க. பழைய காலத்தை நீ ஒரு தப்பு பண்ணல, அப்படி இவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைச்சு விட்டுருப்பாங்க. அப்படி கடந்து போயிருக்கலாமா இல்லையான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கோத்தரத்தவர்கள். ஆனா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதான்னு கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டி, இவர் சொல்றாரு, எந்த அளவிற்கு என்னை திட்டினார்கள் தெரியுமா, நான் போய் ரசூல்லாட்ட மறுபடியும் உட்கார்ந்து, அல்லாஹ்வின் தூதரே பழைய காரணம் பொய், இப்ப சொல்றதா உண்மைன்னு அடுத்த பொய்ய சொல்லலாம்னு நினைக்கிற அளவுக்கு என்ன திட்டினாங்க. உண்மையை சொன்னதுக்கு கிடைச்ச பரிசு. ஆனா என்னுடைய மனசை நான் உறுதி ஆக்கிட்டேன், என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டுமே, ரசூலுல்லாஹ் என்ன தண்டனையை கொடுக்கட்டும், உண்மையை சொல்லிட்டோம், இந்த உண்மையிலேயே பயணிப்போன்னு இருந்துட்டேன்ட்டார். பிறகு அந்த பனு சாலிமா கோத்திரத்திட்ட கேட்கிறாங்க, என்ன மாதிரி வேற யாராவது உண்மையை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட இது மாதிரி காரியத்தை செய்தவர்கள் இருக்கிறாங்களா, யுத்த காலத்துக்கு வராத உண்மையை சொன்ன ஆட்கள் உண்டா? ஆமா, இன்னும் 2 பேர் இதே மாதிரி பண்ணாங்க, உங்களுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. யார் அவரு? முராரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், ஹிலால் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு நபித்தோழர். இந்த ஹிலால் கொஞ்சம் வயசு கூடனவர், யுத்த காலத்துக்கு வர்ற அளவுக்கு வயசு இருக்கு. ஆனால் இவருடைய சில காரியங்களுக்கு இவருக்கு பணிவிடை செய்ய ஒரு ஆள் வேணும். அப்படியான வயதை மூத்த ஒரு இடத்தை அடையக்கூடிய ஒருவர் ஹிலால் ரதியல்லானவர்கள். 3 சஹாபி, 3 பேர் யுத்த காலத்துக்கு வரல. 3 பேருக்கு காரணம் நியாயமான ரீசன் எதுவுமே கிடையாது. 3 பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்க. ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வேண்டுமென்றுதான் யுத்தத்துக்கு வரல, நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும் கொடுத்துக்கங்க, உங்கள்கிட்ட போய் சொல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை, சொல்லி அல்லாட்ட நாங்க மாட்டிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். ரசூலா 3 பேரை அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆகுது தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ரசூலா மக்களை அழைத்து சொன்னார்கள், இனிமேல் இந்த 3 பேரோடு யாரும் பேசக்கூடாது, யாரும் சலாம் சொல்லக்கூடாது, அவர்கள் சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது. இது ரூல். சமுதாய பரிஷ்காரம் என்று சொல்வார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு இருக்குல்ல, ஒரு காலத்துல இதெல்லாம் சில சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்துச்சு. உன்னை 10 வருஷம் 20 வருஷம் காலகாலத்துக்கு உன்னையெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். ரசூல் அது மாதிரி ஒரு கலாச்சாரத்தை செய்யறாங்க. அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. முதல்ல இஸ்லாம் இங்கதான் அப்படி பண்ணி இருக்கு. அப்படி செஞ்சுட்டு அதை பிற்காலத்தை இஸ்லாம் தடுக்கவும் செய்திருக்கு. யாருமே அப்படி செய்ய நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு ஆள் மிகப்பெரிய பாவிங்க, எவ்வளவோ அட்டுணை பண்ணிட்டாங்க, பாவத்தை செஞ்சா தண்டனை கொடுக்கலாம், அவ்வளவுதான். தண்டனை கொடுப்பதற்கு தான் நல்லா நமக்கு ஆட்சியாளருக்கு சமுதாயத்துக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான். ஊரை விட்டு ஒதுக்குறவன்ட்ட பேசவே மாட்டோம்னு யாருக்கு நஷ்டம்? அவனுக்கு தான் நஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பாவத்தை ஒருத்தன் செஞ்சுட்டான், இவன்ட்ட யாரு பேசாதீங்க, உங்க கூட பழகாதீங்க அப்படின்னா, அவன் கூட யாரு பழகிறானோ அவன் கூட தான் போய் அடுத்து நிற்பான். வேற என்ன செய்ய முடியும் அவனால? முஸ்லிம் சமுதாயம் பேசாது, சலாம் சொல்லாது, பழகாது. ஒரு பாவத்தை ஒருத்தன் பண்ணிட்டான், மது வருந்திட்டான், திருடிட்டான், ஏமாத்திட்டான், பிரச்சாரம் பண்ணிட்டான், ஏதோ பண்ணிட்டான். கூப்பிட்டு திட்டி 4 தட்டை தட்டி அவனுக்கு புத்திமதி சொல்வதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற காட்டி தருகிற வழிமுறை. ரசூலுல்லாஹ் காலத்துல மது வருந்தினார்கள், தடுக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? பேசாதீங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது, கூப்பிட்டு வச்சு சாத்துனாங்க ரசூலுல்லாஹ். அபு நுவைம் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர் மது வருந்தினார்கள், ரசூலுல்லாஹ் அடிக்க சொன்னாங்க. ஒரு நபித்தோழர் திட்டுகிறார், இந்த அபு நுவைமுக்கு
அல்லாஹ் வந்து அழிவை தரட்டுங்கிற மாதிரி சபிக்க ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அவரை நீங்க சபிக்காதீங்க, உங்கள் தோழருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்லுவோம். நீங்கெல்லாம் கையை விட்டுட்டீங்கன்னா அவர் யாரு கூட போய் நிற்பா? முஸ்லீம்லாம் கை விட்டா யாரு கூட போய் நிற்பாரு? அடுத்து காஃபிர்களோடு போய் நிற்க வேண்டிய நிலைமை வரும். எனவே இஸ்லாத்துல இந்த சமுதாய பரிஷ்காரம் என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, பேச மாட்டேன்னு சொல்றது, அதாவது மார்க்கத்தில் என்ன தடை? சண்டைன்னு போட்டா கூட 3 நாளைக்கு மேல பேசாம இருக்காதேங்குது இஸ்லாம். இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய வழிமுறை. அதுல நீங்க கவனிக்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 3 நபித்தோழர்களோடு யாரும் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, பதில் சலாம் சொல்லக்கூடாது, எந்த விதமான பழக்க வழக்கம் உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்து வச்சுட்டாங்க. 3 நபித்தோழர்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அது கடற்கரை வரைக்கும் பட்ட பாடு சிரமம் இருக்குத, உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கூட கட்டிய மனைவி கூட பேச மாட்டோம். ஏன்னா கட்டிய மனைவி முஸ்லீம் இல்ல. யாரும் பேசக்கூடாதுன்னா மனைவியும் பேசக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். யாரும் பேசக்கூடாதுன்னா பிள்ளையும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். சமுதாயத்தில் யாருமே சலாம் சொல்ல மாட்டார்கள். நம்ம போனா நம்மளெல்லாம் ஒரு மையமா கூட மதிக்க மாட்டாங்க. மையத்துக்காவது ஒரு மதிப்பு உண்டா இல்லையா? மையத்து இருக்கு அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்கு. மையமா கூட நம்ம மதிக்க மாட்டாங்க. கொசுவா கூட நம்ம பார்க்க மாட்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மன வேதனை தெரியுமா? இது யாருக்கு முன்னே ராகத்தை தரும்னா, உள்ளத்துல ஈமான் இல்லாதவங்க ராகத்தை தரும். ஏன் இவன் பேசலன்னா எனக்கு என்ன கிடைக்காம போகுது அப்படின்னு போயிருவோம். முஸ்லீம் பேசிய நான் வாழ போறேன்னு போயிருவோம். யாருக்கு கடுமையான வேதனையை தரும்னா, எனக்கு இவங்களை விட்ட யாரு குடும்பம், முஸ்லீமை விட்டா எனக்கு என்ன கதி, எனக்கு வேற யார் இருக்கிறாங்கிறவங்களுக்கு தான் கடுமையான வழியை தரும். அல்லாஹ் அப்படி ஒரு வழியை இந்த 3 நபித்தோழர்கள் கொடுத்தான். அப்ப இந்த 3 நபித்தோழர்களை பற்றி இந்த காப் இப்னு மாலிக் தன்னை பற்றி பேசுகிறார். இந்த மத்த 2 பேர் இருக்கிறாங்களா, முராரா ஹிலாலுங்கிறவங்க, இவங்க இந்த ரசூலுல்லாஹ் அனுப்புனதுல இருந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஒரே அழுக, வீட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு கொஞ்சம் வில் பவர் அதிகம், மனதைரியம் கூட. ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் பின்னாடி அனுமதி கொடுக்கலாம். ஆனா அது வரைக்கும் நான் என்ன செய்ய போறது இல்ல, மக்களை சந்திக்க நான் நிறுத்த போல. நான் கடை தெருக்கு போதான் போறேன், மக்களை சந்திக்கத்தான் போறேன், எல்லாத்தையும் பார்க்கத்தான் போறேன். நீ ஒரு தைரியமா எல்லா மக்களையும் சந்திக்கிறார், பார்க்கிறார். யாரையும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் ஊர் முழுக்க சுற்றி திரிகிறார். பள்ளிவாசலுக்கு போவார். ஜமாத்து தொழுகை ஒரு தவற விட மாட்டார். அந்த குறிப்பிட்ட காலத்தில் கூட நான் ஜமாத்து தொழுகையில போவோம், ஒரு ஆள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஜமாத்து தொழுகை கலைஞ்சு போயிடுவாங்க. மத்தவங்க பேசுவாங்க, நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. வெண்குஷ்ட நோயாளி கண்டு ஓடுற மாதிரி எப்படி இருக்கும், அப்படி ஓடுவாங்க. நான் தொழுது முடித்து விட்டு நபி அவர்களுக்கு சலாம் சொல்வேன். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்களா இல்லையானே உதட அசைறது தான் கண்டுபிடிக்க முடியும். அது அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதுங்கிறாங்க. நான் சொன்ன தொழுகை நபி பக்கத்துல இருந்து தொழுவேன். தொழுதுகிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பார்ப்பேன், நபி என்ன பார்க்க மாட்டாங்க. நான் தரையை பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் என்ன பார்ப்பாங்க. நபி என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க, என்ன பேச மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனை யோசிச்சு பாருங்க. ஒரு காஃபிர் ஒருத்தர் வந்தா ரசூலுல்லாஹ் அப்ப பேசுவாங்க, கரெக்டா இல்லையா? ஒரு காஃபிர் ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க விளக்கத்தை கேட்கிறாரு, பேசுவாங்க ரசூலுல்லாஹ். ஒரு யூதன் வர ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, தீர்ப்பு கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்ப காஃபிர்கிட்ட பேசுற அளவுக்கு யூதன்கிட்ட பேசுற அளவுக்கு கூட நமக்கு மதிப்பு இல்லையா அப்படின்ற ஒரு வழி அல்லாஹ் அந்த தோழர்களுக்கு கொடுக்குறான். கடுமையான மன உளைச்சல். இப்படி போக போக நாட்கள் கூட கூட மன உளைச்சலுக்கு அதிகமாகுது. அந்த நேரத்தில் இவருடைய சகோதரர், இவருடைய தந்தையின் சகோதரர் மகன், பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் மாதிரி ஒரு நபர், அபூ கதாதா ரதியல்லாஹு அவர்களை இவர் ஒரு முறை சந்திக்கிறார். சந்தித்து என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுல பக்கத்துல பார்த்து அபூ கதாதாவே சலாம்ங்கிறார். பதிலே வரல. மறுபடியும் சலாம் சொல்றாரு, பதில் வரல. மறுபடியும் சொல்றாரு, பதில் வரல. சரிப்பா, நீ சலாமுக்கு பதில் சொல்லல, நான் கேட்கிற ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லு. நான் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? பதில் வரல. அல்லாவை முன்னிறுத்தி கேட்கிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? பதில் வரல. மறுபடியும் கேட்கிறார், அல்லாவை முன்னிறுத்தி கேட்கிறேன்பா, இது எனக்காண்டி கேட்கல, படைச்சவனுக்காண்டியாவது சொல்லு. நான் அல்லாவை ரசூலை நேசிக்கிறேன், உனக்கு தெரியுமா? என் கூட பழகி இருக்கிறேன், இத்தனை வருஷமா நம்ம சொந்தக்காரன், கசின் பிரதர்ஸ், என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன், தெரியுமா தெரியாதா? அவர் சொல்றாரு பதில், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், எனக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூல் வேண்டுமானால் அறிவார்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு தூரம் மனதைரியத்தோடு அத்தனை நாள் நான் வாழ்ந்தேன். கண்ணுல இருந்து அப்படி தார தாரையா தண்ணி வடி ஆரம்பிக்குது. எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துருக்கும். எனக்கு இதுக்கு மேல மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல். ஒரு நாள் இந்த இடைப்பட்ட இந்த கால பொழுதுகள்ல கடை வீதியில நிக்கிறேன். நிற்கும் போது கசான் என்ற ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு மன்னன்ட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. கொண்டு வரது யாரும் சில வியாபாரிகள் கொண்டு வராங்க, ஷாம் தேசத்திலிருந்து வருது அந்த கடிதம்.
அந்த வியாபாரிகள் கரெக்டா காப் இப்னு மாலிக்னு பேரை சொல்லி தான் கேட்கிறாங்க. நேர மார்க்கெட்டுக்குள்ள, மதீனா மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. வந்தவுடன் கேட்கிறார், இங்க காப் இப்னு மாலிக் யாரு? அங்க ஆல்ரெடி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு காப் இப்னு மாலிக்கிட்ட பேச மாட்டாங்க, சலாம் சொல்ல மாட்டாங்க. வந்தவுடன் கேட்கிறார்கள் அந்த விவசாயிகள், அந்த வியாபாரி மக்கள், காப் இப்னு மாலிக் யாரு? எல்லாரும் சைகை காட்டுறாங்க. அந்த நிக்கிறாரு பாருன்ற மாதிரி கையை மட்டும் காட்டுறாங்க. அந்த விவசாயிகள் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. இது கசான் நாட்டு அரசர்கிட்ட இருந்து வந்த கடிதம். ஒரு அரசர்கிட்ட இருந்து அரசருக்கு தான் கடிதம் போகணும், அதான ரூலு. அரசர்கிட்ட இருந்து ஒரு குடிமக்களுக்கு கடிதம்லாம் போகக்கூடாது, அது சரி கிடையாது. இங்க அரசர்கிட்ட இருந்து ஒரு குடிமகனுக்கு வருது கடிதம். அந்த கடிதத்தை அவர் எடுத்து பார்க்கிறார். எடுத்து பார்த்தா அடுத்த ஒரு பெரிய இடியை தூக்கி இறக்குற மாதிரி இருக்கு. அந்த கடிதத்தில் அந்த அரசர் எழுதியிருக்கிறார், கவலைப்படாத காவே, உங்க மதிப்பு அந்த முகமதுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு உங்க மதிப்பு ரொம்ப நல்லா தெரியும், எங்க கூட வந்து சேர்ந்து. அவர் காஃபிர், கசான் நாட்டு அரசர் யாரு? காஃபிர். எங்க கூட இங்க வாங்க, உங்களை தங்கமா வச்சு நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு மதிப்பு தரோம், கண்ணியம் தரோம், எங்க கூட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறார். இதான் அந்த கடிதம். இது அவருக்கு இன்னொரு பிரச்சனை கொடுக்குது. ஏன், நம்ம இப்ப முஸ்லிமா காஃபிரான்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நம்ம ஸ்டேட்டை எங்க தான் கூப்பிடுறான், காஃபிர் ஆயிருன்னு கூப்பிடுறான். அதானே அதுக்கு அர்த்தம். என் கூட வந்துரு என்ன அர்த்தம்? நீ காஃபிரு, நீ முஸ்லிம் இல்ல. என் கூட வந்துரு முகமது விட்டுருன்னா என்ன அர்த்தம்? ஈமான விட்டு குஃபருக்கு வா, காஃபிர் அவன் நீ கூப்பிடுற. இதை தவிர வேற என்ன அர்த்தம் இதுக்கு? அதை பார்த்துட்டு ஆக நம்மளை காஃபிர்னு முடிவெடுத்துட்டாங்க போல, வெளியே உள்ளவங்க காஃபிர்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த கவலையில அந்த கடிதத்தை கொண்டு போய் ரொட்டி சுடக்கூடிய அடுப்புல வச்சு நான் எரிச்சிட்டேங்கிறார். இப்படி ஒரு தொடர்ச்சியாக வேதனை ஒரு 40 நாள் ஓடி இருக்கும். ரசூலுல்லாஹ் இந்த தோழர்களை, இந்த தோழியர்களை, இந்த மக்களை பேசக்கூடாது என்று தடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நபி கிட்ட இருந்து இன்னொரு அறிவிப்பு வருது. இந்த தோழர்களுக்கு 3 பேருக்கு ஒரு அறிவிப்பாளர் வரார். வந்து சொல்லுகிறார், இனிமேல் உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் சேரக்கூடாது, அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அவங்களை எங்க அனுப்பிடுங்க? அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இதுதான் கலாச்சாரம் இருந்துச்சு. மனைவிமார்கள் கணவன் வீட்டில் இருந்தாங்கிறதுக்கு இது ஒரு ஹதீஸ் ஆதாரம். அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க, வாப்பா வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அப்ப அனுப்பிடுங்கன்ன உடனே நேர இவரும் போறாரு, தன் மனைவி கிட்ட சொல்றாரு, ஏமா நீ கிளம்பு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ போய் உன் தாய் தந்தை கூட இரு, நபி கிட்ட இருந்து ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு பார்ப்போம், நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. இப்ப இந்த இடத்துல ஹிலால் என்று அழைக்கப்படுகிற நபி தோழர் 3 பேர்ல ஒருத்தர் உண்டு ஹிலால். அவர் மனைவி நேர நபிகிட்டே போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் மற்ற 2 பேர் மாதிரி கிடையாது. என் கணவர் கொஞ்சம் வயசான ஒருத்தர். அவருக்கு நான் என்னத்தையாவது பணிவிட செஞ்சாதான் அவர் வண்டி ஓடும். இந்த பணிவிட செய்யலன்னா அவர் முடங்கிடுவார். கொஞ்சம் நீங்க என் கணவர் விஷயத்துல கொஞ்சம் நீங்க கரிசரணை படலாம், ரெக்வஸ்டா கொடுங்க. நான் என் கணவருக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு மட்டும் நீங்க அனுமதித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு, சரிம்மா நீ தாராளமா கணவர் கூட இரு, கணவர் வீட்டில் இரு, பணிவிடை செய். உடல் உறவு கொள்ளக்கூடாது, கணவர் தானே அந்த நெருங்குற அந்த வேலை இருக்கக்கூடாது. அல்லாவின் புறத்திலிருந்து சட்டம் வருகிற வரை, தீர்ப்பு வருகிற வரை என்ன செய்யாத, நெருங்காதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 40 நாள் என் கணவர் பட்ட பாடு இருக்குத, அவர் உட்கார்ந்த இடத்துல எந்திக்கவே இல்லை. அவர் என்ன நெருங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்திரிச்சு முகத்தை கழுவணும், கண்ணீரை துடைக்கணும், அவர் அதையே துடைக்கிறார். 40 நாள் அழுதுகிட்டு இருக்கிறார், முடங்கி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் அப்படி செய்ய மாட்டார், நானும் அதுக்கு செய்ய அனுமதிக்கும் கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு அவருக்கு பணிவிடை செய்ய மட்டும் அனுமதி கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. ரசூல் அனுமதி கொடுக்குறாங்க. இந்த தகவல் யாருக்கு வருது? அந்த காப் இப்னு மாலிக்குடி மனைவிக்கு தகவல் வருது. அவங்க மனைவி போறாங்க, காப் இப்னு மாலிக் அழைக்கிறாங்க. அப்ப நீங்களும் போய் கேளுங்க நபி இடத்துல. இல்ல நான் போய் கேட்கவா உங்களுக்காண்டி? எதையாவது ஒரு 2 பொய்யை சொல்லி, என் கணவர் முடியாம இருக்கிறார், நோயாளியா இருக்கிறாரு. அந்த மனைவிமார்களுடைய பற்றைங்க கவனிங்க. தன் கணவர் இறை மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க, இறை தூதரால் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அந்த பணிவிடை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மனநிலை. சரி அல்ஹம்துலில்லாஹ் நம்மள நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, நம்ம போய் வீட்டுல போய் உட்காருவோன்ற சிந்தனை வரல. உங்களை விட்டுட்டா போறது சரி வராத, உங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யணுமே, நான் வேணா போய் நபிட்ட கேட்கவா? அந்த அம்மா போய் கேட்டாங்கல்ல, ஹிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய மனைவி போய் கேட்டாங்களே, நான் போய் கேட்கிறேன், என் கணவருக்கு முடியல, அல்லாஹ்வின் தூதர் அவங்களுக்கு கொடுத்தாங்க, நமக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க. அப்ப காப் இப்னு மாலிக் கேட்கறாங்க, இல்லம்மா நீ வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. ஏன் தெரியுமா? அவருக்கு உண்மையிலே உடம்பு முடியல, நான் தான் திடகாத்திரமா தான் இருக்கிறேன், மறுபடியும் போய் சொல்ல சொல்றியா? எனக்கு முடியல, நோயாளியா இருக்கிறேன், இதுல ஒரு காரணம் சொல்லணுமா? அப்படி ஒரு பிரச்சனைலாம் தேவையில்லை, நான் திடகாத்திரமா இருக்கிறேன், நீ வீட்டுக்கு போ, நடக்கிறது என்னன்னு பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். இப்படியே இந்த சஹாபியை
தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை நாள் வரைக்கும், ஒரு 50 நாள் சமுதாய பரிஷ்காரத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 தோழர்களை கடுமையான முறையில் ஒரு மனவேதனைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். 50வது நாள் முடியுது. காப் இப்னு மாலிக் அவர்கள் தன் வீட்டினுடைய பரல் மீது சுபுகுடைய தொழுகையை தொழுகிறார். அவர் வீட்டில் தொழுகிறார். அன்னைக்கு ஒரு பொழுது தொழுது முடிச்ச உடனே ஒரு சப்தம் வெளியிருந்து, காப் இப்னு மாலிக் அபிஷிர், நீ நற்செய்தியை பெற்றுக்கொள் அப்படின்னு ஒரு சத்தம். அதை கேட்ட உடனே அவருக்கு என்னன்னா தெரியல, என்ன நற்செய்தி என்ன ஏது, ஏதோ நற்செய்தின்னு வந்தாலும் இப்போதைக்கு நமக்கு எந்த செய்தி வந்தாலும் நல்ல செய்தி தான். நமக்கு யாரு செய்தி கொண்டு வந்தாரா, யாராவது பேசவாது வரணும். இப்ப என்ன செய்தி வந்தாலும் நமக்கு அது என்ன செய்தி தான், நற்செய்தி தான். உடனே நான் சுஜூதுல விழுந்துட்டேங்கிறார். எனக்கு என்ன செய்தின்னு தெரியாது, ஒரு நற்செய்தின்னு என் பேரை சொல்லி வந்துருச்சு. நான் சுஜூதுல விழுந்துட்டேன். சுஜூதுல இருந்து எந்திக்கிறேன். தொலை தூரத்துல இருந்து ஒருத்தர் குதிரையில வரார், வேகமா வரார். அவர் ஒரு மலை முகடான பகுதியிலிருந்து சத்தமோடு சொல்லி இருக்கிறார், தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட 3 அல்லாஹ் மன்னித்து விட்டான். இனி அவர்கள் யாரு கிடையாது, பாவிகளோ குற்றமானவர்களோ அவர்கள் கிடையாது என்று அந்த செய்தியை நபிப்புறத்திலிருந்து அறிவித்து விட்டு ஓடி வரார். இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சு பாருங்க. நம்ம முஸ்லிமா காஃபிராங்கிற இடத்துல நிக்கிறோம். இவங்க பேசுவாங்களா, நாளைக்கு செத்துட்டா ஜனாசா தொழுவ வைப்பாங்களா, அடக்கம் பண்ணுவாங்களாங்கிற அளவுக்கு பிரச்சனை. திடீர்னு ஒரு சஹாபியை வந்து அறிவு பண்றாரு, நபியிடத்திலிருந்து நான் வருகிறேன், காப் இப்னு மாலிக் நீ நற்செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் அப்படின்னு. சந்தோஷம் தாங்கல. இந்த சந்தோஷம் அதிகபட்சமாக வந்தா சில இடத்துல புத்தி கூர்மை செயல்படாது. அதுக்கு இது ஒரு ஆதாரம். இவர் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இவற்ற இருந்து 2 ட்ரெஸ், மேலாடை 1 கீழாடை 1, மாற்று துணி இவர்கிட்ட கிடையாது. இவர்கிட்ட வேற பணம்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் இருந்துச்சு. ஆனா என்ன இல்லைன்னு கேட்டா, இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது அன்றைய காலத்தில் ஒரு பெரிய செல்வம், முக்கியமான செல்வம், லேசில் கிடைக்காது. இவர் என்ன பண்ணிட்டார், வந்த அறிவிப்பாளருக்கு உடனே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கலட்டி அதை அப்படியே அன்பளிப்பா கொடுத்துட்டார். நிர்வாணமா நிக்கிறாரு. இப்ப வெளியே போறதுக்கு என்ன வேணும், ட்ரெஸ் இல்ல. அதே தன்னுடைய தந்தையின் சகோதரன் மகன் அபு கதாதாவை அழைக்கிறார். அழைத்து, இந்த ட்ரெஸ் இருந்துச்சு அவருக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டேன், நீ ஏதாவது ட்ரெஸ் வச்சிருந்தா தா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இரவல் வாங்கி போட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியே வர்றார். மகிழ்ச்சியினுடைய உச்சத்துல எந்த ஒரு நேரத்தில் நீங்க வாக்குறுதியை கொடுக்க கூடாது. அதுக்கெல்லாம் இது ஒரு ஆதாரம். ரசூல் அந்த இடத்துல தடுக்கிறாங்க. கடைசியில் பின்னாடி சில பேர்ல மகிழ்ச்சி உச்சபட்சமா வந்துடும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைச்சிரும், வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைச்சிரும், கல்யாணமே ஆகலைங்கிற இடத்துல உள்ள ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பேசி பொண்ணை பேசி முடிஞ்சிடும். இந்த மகிழ்ச்சியில என்ன செய்யனே தெரியாது. திடீரென்று வாக்குறுதிகளை அள்ளி இறைப்பார்கள். வாக்குறுதிகள் விசாரிக்கப்படும். அந்த வாக்குறுதி ஒருவேளை நீங்க நிறைவேற்றிட்டா கூட பின்னாடி உட்கார்ந்து வருத்தப்படுவீங்க. சிந்தித்து தான் வாக்குறுதிகள் சொல்லப்படணும். இவர் என்ன பண்ணிட்டார், ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டார். ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்தது மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு சம்பவத்தை சேர்த்து இவர் செய்வார். இவர் என்ன பண்றாருன்னா, வேகமாக நபியை பார்க்க ஓடுறார். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் வர்ற வழியிலாம் சஹாபாக்கள் புகழ்ந்து பேசுறாங்க. இவர் அவருக்கு சந்தோஷம் தாங்கல. புது மாப்பிள கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாரான்னு தெரியாது, அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. பள்ளிவாசலுக்கு போகும்போது சுபுகுடைய நேரம் முடிஞ்சு சூரிய உதயம் ஆகிற நேரம். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மஸ்ஜித் நபவியில் நிற்கிறாங்க. எல்லா மக்களும் பாராட்டி அவர் பள்ளிக்குள்ள அனுப்புறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த தல்ஹா பின் உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹு. இந்த தல்ஹா யாருன்னா 10 சொர்க்கவாசியில ஒருத்தர். இவர் தல்ஹா பின் உபைதுல்லா. இவர் மட்டும்தான் எந்திரிச்சு வந்து இந்த சஹாபி காப் இப்னு மாலிக்கு கையை கொடுக்குறாங்க. கையை கொடுத்து, எல்லாம் உங்களை மன்னிச்சிட்டான், நபி கிட்ட போங்க நற்செய்தி சொல்லுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவர் பிற்காலத்தில் அதை நினைச்சு பார்க்கறாரு, எந்த முஹாஜிர் தோழர்களும் வந்து அந்த நேரத்தில் என்னை பார்க்க வரல, கை கொடுக்கல, என்கிட்ட சலாம் சொல்லல. தல்ஹாக்கு நான் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கிறேன். தல்ஹாக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மையில முஹாஜர்களுக்கு இவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. முஹாஜிர்கள் யாரு, வேற ஊர்ல இருந்து வந்தவங்க. இவர் அன்சாரி. ஆனா அந்த முஹாஜிர் அவர் வெறும் முஹாஜிரா மட்டும் இல்ல, அவர் ஏதோ என் கூட சகோதரன் மாதிரி என்கிட்ட நெருங்கினார், கை கொடுத்தார், என்கிட்ட சலாம் சொன்னார். அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம், என் முகத்துல இருந்த சந்தோஷத்தை விட அவர் முகத்துல அதிக சந்தோஷம். நான் தல்ஹாவுக்கு அதிக நன்றி கடன் பட்டிருக்கேன், ஒரு நாள் நான் நன்றி மறக்க மாட்டேன். பிற்காலத்தில் நேர போறாரு, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. 50 நாளாக நபிகளாருடைய முகம் இவர் விஷயத்துல மட்டும் இருண்டு தெரிந்த முகம், கடுகடுத்த முகம். நபிகவர்கள் இந்த சஹாபியை பார்க்கும் போது மட்டும் சிரிக்க மாட்டாங்களா, சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு முகத்தை வச்சிருந்த ரசூலுல்லாஹ் அன்னைக்கு முகம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சஹாபி அறிவிக்கிறாரு, பௌர்ணமி இரவுல நிலவு இருக்குல்ல, அது பாதியா உடைஞ்சு அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு.
ஒரு பாதி சந்திரனை பார்த்த மாதிரி இருந்துச்சு ரசூலா முகத்தில். அவ்வளவு மகிழ்ச்சி. நபி அவர்கள் காப் இப்னு மாலிக்கை அழைத்து சொன்னார்கள், காவே, உன்னை உன் தாய் பெற்ற நாள்ல இருந்து இந்த நாள் மாதிரி உனக்கு சந்தோஷத்துக்குரிய நாளே கிடையாதுன்ட்டாங்க. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிற ஒரு வார்த்தை. சூரா தௌபா 9வது அத்தியாயம் 118வது வசனம். அல்லாஹ் சொல்ற, வ அலா ஸலாஸத்தல்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா தாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். அல்லாஹ் சொல்கிறான், பூமி அவர்களுக்கு விசாலமாக இருந்த போதிலும் அவர்களை பொறுத்தவரைக்கும் சுருங்கி விட்டது. நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அத்தகைய மூவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். திருக்குர்ஆன்ல வருது. இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு ரசூலா சொல்றாங்க, காப் இப்னு மாலிக்கை அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். இந்த அல்லாஹ் கிட்ட இருந்து மன்னிப்புன்னு வருது இல்ல, இது சாதாரண பாக்கியம் கிடையாது. ஒட்டுமொத்த மறுமையினுடைய வெற்றியே அல்லாஹ் சொல்ற அந்த மன்னிச்சிட்டேன்ற வார்த்தை தான். மறுமை நாளில் போய் நம்ம கொலை பண்ணிட்டோம், கொள்ளையடிச்சிட்டோம், விபச்சாரம் பண்ணிட்டோம், மது அருந்திட்டோம், திருடிட்டோம், வட்டி வாங்கிட்டோம், லட்ச பாவத்தில் போய் நில்லுங்களேன். அல்லாஹ் சொல்ற ஒரு வேர்டு, கது கஃபர்து லக்க, நான் உன்னை மன்னித்து விட்டேன். முடிஞ்சிருச்சு, அவன் சொர்க்கவாசி. நீங்க பெரிய பெரிய நன்மையை செஞ்சு பல பாவத்தை விட்டு இருந்தும் கூட நான் மன்னிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சிருச்சு, அவன் நரகவாசி. மறுமையினுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை, நான் மன்னிச்சுட்டேங்கிறதுல தான் இருக்கு. அந்த வார்த்தைக்கு தான் போராட்டமே. அந்த வார்த்தை கிடைச்சா வெற்றி கிடைச்சிடும். அந்த வார்த்தையை அல்லாஹ் உலகத்துல ஒரு 3 அடியார்களை குறிப்பிட்டு இவர்களை நான் மன்னிச்சுட்டேங்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. மன்னிச்சுட்டேன்னா அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்ச தவறு எல்லாத்தையும் சேர்த்து மன்னிச்சதா தான் அதுக்கு அர்த்தம். மன்னிச்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? மொத்தத்துல காப் இப்னு மாலிக் மன்னிக்கப்பட்டார். இப்போ ஒரு மௌத்தான ஒரு சொர்க்கவாசி, அதான் அதுக்கு அர்த்தம். நான் அவரை மன்னித்து விட்டேன் என்பதாக இந்த 3 நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். உடனே இவருக்கு மகிழ்ச்சி தாங்கல. இவர் அந்த நேரத்தில் 2 விஷயத்தை முடிவெடுக்கிறார். ஒரு காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் என்ன செய்யலான் இருக்கிறேன்னா எல்லா சொத்துக்களையும் தர்மம் பண்ணிடலான் இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில். சந்தோஷம்ல, இதை விட ஒரு ஈமான் கொண்டவனுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? எல்லாத்தையும் தர்மம் பண்ணிடலான்னு இருக்கிற அல்லாஹ்வின் ரசூலே, நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்து என்னன்னு சஜஸ்ட் கேட்கிறார். ரசூல்லா வேண்டாங்கிறாங்க. இல்ல, கூடாது, பண்ணாத, நீ மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்கிற, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு என்ன செய்வேன், கஷ்டப்படும் போது தேவைப்படுமே, கொடுக்காத, கொஞ்சத்தையாவது கையில் வை. அவர் இல்ல, நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். இல்ல, கொடுக்காதங்கிறாங்க. சரி, நபி பேச்சுக்கு மாறு செய்ய வேண்டாம். அல்லாஹ்வின் தூதரே, போன யுத்த களம் ஹைபர் யுத்தத்துல எனக்கு கடிமத்தாக சில லேண்ட் கிடைச்சது, அது இப்போ என் பேர்ல இருக்கு, அதை மட்டும் வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டார். பிற்காலத்தில் அவர் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ், அன்னைக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டு பண்ணிக்க அப்படிங்கிறார். இந்த லேண்ட் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், கஷ்டப்பட்டிருப்பேன். பல பேர் மன மகிழ்ச்சியில் தன்னுடைய சொத்துக்களை தன் வாழ்க்கை துணை பேரோ, தன் பிள்ளைகளின் பேரோ, தன் பேர பிள்ளைகள் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. மகிழ்ச்சியில எழுதி வச்சுட்டு முழிக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. எதுக்கு எழுதி வைக்கணும், எதுக்கு முழிக்கணும்? அன்பளிப்புகள் கொடுப்பது வேற, மொத்தத்தை எழுதி கொடுக்கலாமா, தார வார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் அதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. எந்த நேரத்தில் செய்யாதீங்கிறாங்க. சாக கிடக்கும் போது கூட செய்யக்கூடாது, மார்க்கத்தை தடை. பிள்ளைகளுக்கு விட்டு போங்க, அதான் அல்லாஹ் ஷரியத்தை பேசிட்டானே. உங்களுக்கு பிறகு உங்கள் சொத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருந்து ஆதிக்கம் செலுத்தும். உங்களுக்கு என்ன கவலை? என் மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு போகணும், இளைய அல்லான்னு கண்ணை மூடுங்க. மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு போகணும், இளைய பிள்ளைக்கு எவ்வளவு போகணும்னு அல்லாஹ்வுடைய வேதம் பேசும். நீங்க போங்க, வேதம் வந்து உங்க சொத்துல ஆதிக்கம் செலுத்தும். இஸ்லாம் சொல்லுது. சாகும் போது கூட நம்ம சொத்து விஷயத்தை என்ன செய்ய வேண்டியது இல்லை, நாம கொண்டு போய் தர்மமாக்கலாம். தர்மமாக்க கூடாது, குறைந்தபட்சம் 3ல் 1 பகுதி வேணா வசியத்து செய்து கொள்ளலாம். இஸ்லாத்தில் அது மட்டும் தான் அனுமதி. பிறகு இவர் என்ன சொன்னாரு, நான் இந்த நற்செய்தியை பெற்றது உண்மை பேசினதுக்காகத்தான் கிடைச்சது. எது கிடைச்சது எனக்கு? நான் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, வயிற்று வலி, கால் வலி, கை வலி, தலைவலி, அதனால தான் நான் வரல, உடம்பு முடியல அப்படின்னு ஒரு பொய் பேசிட்டு என்னால தப்பித்திருக்க முடியும். ஆனா இந்த நற்செய்தி கிடைச்சிருக்குமான்னு கேட்ட தெரியாது. 50 நாள் என்ன போட்டு படாத பாடு படுத்திட்டான்லாம். முடியும் போது என்ன பண்ணிட்டான்ல, 50 நாள் முடியும் போது சொர்க்கவாசின்னு சொல்லாம சொல்லிட்டான். இவ்வளவு பெரிய நற்செய்தி எனக்கு கிடைச்சது எதனால தெரியுமா? நான் உண்மை பேசியதனால எனக்கு கிடைத்தது. அதனால் அல்லாஹ்வின் தூதரை, சாகர வரைக்கும் இனிமே நான் போய் பேச மாட்டேன் முடிவெடுக்கிறார். என்றைக்கு ஒருவன் பாவியாக மாறுவான் என்றால், பாவம் செய்தவுடன் பாவியாக மாட்டான். அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், அதை மறைக்க இன்னொரு பாவம், அதை சரிகட்ட இன்னொரு பாவம், அதை நியாயப்படுத்த இன்னொரு பாவம். பாவத்தை வளமைப்படுத்துபவன் தான் பாவியாக மாறுவான். அதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது. ஒருத்தன் ஒரு பாவம் பண்ணிட்டான், மது அருந்திட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், என்னமோ வட்டி வாங்கிட்டான், திருடிட்டான், ஏமாத்திட்டான், ஒரு தப்பு பண்ணிட்டான்.
தப்பு பண்ணிட்டோமேன்னு உள்ள உறுத்தல் இருக்கணும். செஞ்ச தப்பு யாருக்காவது அநியாயம் செஞ்சா உடனே போய் ஒப்புக்கொள்ளணும், அல்லது அல்லாஹ்க்கு செஞ்சா அல்லாஹ்ட்ட மன்றாடி அதற்குரிய பிராயச்சித்தத்தை தண்டனை பெற்றுக் கொள்ளணும். உடனே அதிலிருந்து விலகிட்டோம் நீங்களேன், இவன் பாவி கிடையாது, செய்தது பாவம் தான், ஆனால் திருந்தி விட்டார்கள். இல்லாமன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹன், யார் திருந்தி பாவ மன்னிப்பு தேடி நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான். இவங்களுக்கு தான் மாற்றுவேன். ஒரு பாவத்தை பண்ணி அது வெளியே தெரிஞ்சிருமே, என்ன செய்யலாம், இன்னொரு பாவத்தை செய்வோம். ரெண்டையே செஞ்சுட்டோம், 3 செய்ய முடியாதா, அடுத்த ஒன்று செய்வோம், அடுத்த ஒன்று செய்வோம். அந்த பாவத்தை அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்கிறது. ரசூலா சொன்னாங்க, இந்த சிறு பாவங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. சிறு பாவங்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும், அப்படித்தானே? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், பெரும்பாவங்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாது என்றோ தண்டிக்கப்படும் என்றோ சொல்லிட்டு, இல்ல லமம், சிறு பாவங்களை தவிர சின்ன பாவம் என்ன செய்யப்படும், அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும். ஆனா ரசூலா ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த சிறு பாவங்கள் அலட்சியமா நீங்க விட்டுட்டீங்களேன், ஒரு நெருப்பு ஒண்ணு எரியுது சின்னதா, சின்ன சின்ன விறகு சுள்ளி எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன விறகு சுள்ளிகளை எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. அது சின்ன நெருப்பா இருக்குமா? சரி பாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நாளை மறுமை நாளில் நரகவாசிகளை பார்த்து கேட்கும் போது, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கரிலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்கும் போது, லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்ஈமுல் மிஸ்கின் வ குன்னா நஹூது மஅல் காயிதீன் வ குன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாங்கள் தொழவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, நாங்கள் இந்த நாளை மறுத்து கொண்டிருந்தோம், வீணான காரியத்தில் ஈடுபட்டு மூழ்கி கொண்டு இருந்தோம், ஹத்தா அத்தானல் யக்கீன், மௌத்து வரை இருந்தோம். தொழலைன்னா நரகம் சொல்லல, மௌத்து வரைக்கும் தொழலைன்னா நரகங்கிறோம். ஏழைக்கு உணவளிக்கலைன்னா நரகம்னு சொல்லல, மௌத்து வரைக்கும் இப்படி இருந்தா அவன் நரகங்கிறான். பாவத்திற்கு நாம் வடிகால் அமைத்து அதை அதிகப்படுத்தி கொண்டே செல்லக்கூடியவர்கள் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் தான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இந்த சஹாபி நீங்கள் பார்க்கலாம், ஒரு தீமையை செய்கிறார், அது தீமைதான், அதை யாரும் நியாயம் கற்பிக்க முடியாது. அவரே சொல்றாரு இது பாவம் தான், வேற என்ன சொல்ல முடியும்? நான் திடகாத்திரமாக இருந்தேன், என் வாகனம் தெளிவாக இருந்துச்சு, நான் நினைச்சா போக முடியும், நான் போகல, அப்ப அது பாவம். நபிகளார் ஜிஹாதுக்கு அழைத்து நியாயமான காரணம் இல்லாமல் ஒருவர் ஜிஹாதை விட்டு புறக்கணிக்கிறார் என்றால் அது பெரும்பாவம். அப்படி ஒரு பாவத்தை தான் இவர் செய்திருக்கிறார். ஆனால் அதுக்கு வடிகால் போடல. இன்னொரு பாவம் அவர் செய்ய போகல. குறிப்பிட்டு அல்லாஹ் தடுத்த நாட்கள்ல கூட அவர் பாவமான காரியத்துக்கு போகல.
அல்லாஹ் ஒரு மன்னரை வச்சு கடிதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த மன்னர்கிட்ட இவர் போகல. ரசூலுல்லாஹ்ட்ட வேற ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்திரலாம், அப்படி ஒரு செயலுக்கு போகல. 50 நாள் இவரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கஷ்டங்களை நஷ்டங்களை தந்த போது கூட உண்மை பேசி இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு பாவத்தின் பக்கம் வீழ்ந்து விடக் கூடாது என்ற சிந்தனை வருது. இதுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு. நீங்க ஒரு பாவம் செஞ்சு அதை அல்லாஹ் மறைக்கிறான்னு வைங்களேன், நீங்க அதுக்கு பயப்படணும். நீங்க அதுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவம் பண்ண மறைச்சிட்டான்ல அப்ப நம்ம பெரிய ஆள், அப்படி கிடையாது. மறைக்கிறான் அப்படின்னா நீங்கள் அந்த பாவத்துக்கு அல்லாட்ட விசாரிக்கப்பட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பாவம் செஞ்சு அது வெளியே தெரிஞ்சு அது ஊரெல்லாம் நாரி குடும்பத்துல திட்டி ஏண்டா இந்த தப்ப செஞ்சோன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளை போட்டு படாத பாடு படிச்சுட்டாங்க, அது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு திருட்டு ஒரு அடுத்து பண்ணிட்டோம், 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு, 440,000 எல்லாருக்கும் போய் எல்லாரும் நம்மை இழிவுபடுத்தக்கூடிய இடத்துக்கு நாம் தள்ளப்படுவோமே. ஆனால் அடுத்த அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு பயம் வந்துடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒரு தீமைகளை நாம் செய்து அந்த தீமைகளை நாம் ஏன் தான் செய்தோமோ என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு சீரழிவு அல்லாஹ் உலகத்துல கொடுக்கறான் அப்படின்னாலே அடுத்து நம்மள அந்த தீமையை செய்ய விடாம தடுக்கிறான்னு அர்த்தம். அடுத்து செய்ய மாட்டோம். அதனால ஏராளமான கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோம், அடுத்து செய்வோமா? செய்ய மாட்டோம். ஒரு தீமையை செஞ்சு அல்லாஹ் அதை மறைச்சிட்டா, யாருக்கும் தெரியாது. நீயா வாயை திறந்து சொன்னா கூட நம்ப மாட்டாங்கிற அளவுக்கு யாருக்கும் தெரியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் ஆக்கிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? குளிர் விட்டுரும். இன்னொரு முறை தப்பு பண்ண என்ன தப்பு, என்ன பிரச்சனை, யாருக்கு தெரிய போகுதுன்ற என்ன வரும்? யாருடைய தீமைகள் மறைக்கப்படுது, மறைக்கப்பட்டவங்களும் பாவின்னு அர்த்தம் இல்லை, மறைக்கப்படுறது ஒரு வகையில டேஞ்சர். எல்லாருடைய ஒரு சில பேருடைய தீமை எல்லாம் வெளிப்படுத்துறான், அது அசிங்கம் கிடையாது. அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த பார்க்கிறான். அப்படி ஒரு நிலையில் உள்ளவர் தான் இந்த காப் இப்னு மாலிக் என்பவரை பார்க்க முடிகிறது. அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனமாற்றம், தன் சாகர வரை இனி போய் பேச மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்கிறார். ஏதேனும் ஒரு தீமையை செய்தால், ஒரு தீமையான காரியத்தில் ஈடுபட்டால் அதை மெருகூட்டிக் கொள்வதற்கு முயற்சிக்காதீர்கள். இதையே இன்னைக்கு சமகால நிகழ்வுகள்ல சில தவறுகளை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி என்ற பகுதியில ஒரு 150 பொம்பளைங்களை ஒரு 9 பசங்க ஏமாற்றி கற்பழித்து ஒவ்வொருத்தங்களையும் பிளாக்மெயில் பண்ணி, நீ குளிக்கிற போட்டோ என்கிட்ட இருக்கு, வீடியோ என்கிட்ட இருக்கு, அல்லது நீ என்கிட்ட தப்பா சேட் பண்ணல அது என்கிட்ட இருக்கு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி பணத்தையும் கற்பையும் கொள்ளையடித்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. உண்மையில அந்த 150 பெண்கள்ட்ட தப்பு இருக்கு, தப்பு இல்லாமலாம் கிடையாது. இவங்க போய் பல்ல காட்டி நின்று பேசி இருக்கிறாங்க, சேட் பண்ணி இருக்கிறாங்க, வீடியோ கால பேசி இருக்கிறாங்க. அவனுக்கு அது அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அதையெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு இதை காட்டி பிளாக்மெயில் பண்றான். இவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவன்கிட்ட கள்ளத்தனமா பேசிட்டோம், சேட் பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், அவன்கிட்ட போன் கால் பேசிக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ அவன் கூப்பிட்டதுனால நம்ம அதுக்கு அசைய வேண்டி இருக்கு, அசைஞ்சா அதை தந்துருவேங்கிறவன் தரலாம் மாட்டான். கள்ளத்தனம் பண்றவன் தரவா போறான், தர மாட்டான். என்ன செஞ்சிருக்கலாம்? நேரம் வாப்பா அம்மா காலில் போய் விழுந்திருக்கலாம். காலில் விழுன்னு சொன்னது மார்க் அடிப்படையில் சொல்லல, ஒரு பொதுவா வாப்பா அம்மாட்ட போய் உண்மையை ஒத்துக்கிட்டா, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்,
4 அடியை போட்டு அதுக்கடுத்து அந்த பிரச்சனையை எப்படி சீர்படுத்தலாங்கிறதுக்கு கோர்ட்டு போலீஸ்னு போவாங்க, அப்படி போயிருப்பாங்க. நடக்குமா இல்லையா? பல பெண்கள் தன் மானத்தை இழந்து, தன் கற்பை இழந்து, பணத்தை இழந்து, உயிரே இழக்கக்கூடியவர்கள் ஒரு தப்பை மறைக்க மறு தப்பு செஞ்சதான் காரணம். இது எல்லா நிகழ்வும் நடக்கும். காப் இப்னு மாலிக்குடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர பெரிய பாடம் என்னன்னா, தப்பு செய்யாதீங்க. செஞ்சிட்டா பிரச்சனை. ஒருவேளை தப்பு செஞ்சிட்டா அந்த தப்பை சரிகட்ட இன்னொரு தப்பு செய்யாதீங்க. ஒத்துக்கொண்டு ஆமா என் மேலதான் தப்பு, நான் மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன்னு திருந்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை ஒரு தலை சிறந்த ஒரு உதாரணத்தை, பாடத்தை இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதை இவர் எப்ப அறிவிக்கிறார்னா, தான் முதுமை பருவத்தை அடைந்து மரண நெருக்கத்திற்கு வரும்போது காப் இப்னு மாலிக் பார்வையெல்லாம் இழந்து கண் பார்வையற்றவராக இருக்கும் போது தன் மகன் அப்துல்லா ரதியல்லான் அவர்களை, அப்துல்லா என்ற அந்த தாபியை அழைத்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு அவர் சொல்லி தான் இந்த தகவல் வந்துச்சு. உண்மையில இந்த தகவல் அவர் சொல்லாம வெளியே வராது. அவருக்கு என்னென்ன பிரச்சனை சந்திச்சாரு, அவர் எப்படிலாம் மனநிலையில இருந்தாருங்கிறது அவர் தானே சொல்லணும். அவர் சொல்லாம வெளியே வராது இல்ல. இது எப்போ அவர் சொல்றாரு? பிற்காலத்தில் தன் மகனை, தன்னுடைய மரண நெருக்கத்தில் அப்துல்லா என்ற தன் மகனை அழைத்து இந்த செய்தியை சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது அதிகமாக வாசிக்கப்படாத நபிமொழிகள் ஒன்று, ஆனால் மிகப்பெரிய பாடத்தை உள்ளே பொதிந்து வைத்திருக்கிற ஒரு நபிமொழி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய அடிப்படையில் பாவங்களிலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிறு ஜனவரி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இரத்த தான முகாம் பெரிய நெசவுத்தரையில் உள்ள ஹாமிதியா தைக்காவிலத்தில் நடைபெற இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிற சகோதர சகோதரிகள் இரத்த தானத்தை வழங்கி நன்மை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வார வியாழக்கிழமை நம்முடைய ஐஓபி வங்கி அருகில் வைக்க சீதக்காதி திடலில் வைத்து ஒரு தெருமுனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். ஆண்கள் பெண்களுக்குமான மார்க்க விளக்க கூட்டமாக அது நடைபெறும். வியாழக்கிழமை நடத்துகிறோம். அதனால் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.